சின்ன வார்த்தையில கூட உங்களை சகிக்க முடியல, சின்ன காரியத்துல கூட டென்ஷன் ஆகுறீங்க, சில மறைவான ரகசிய பாவங்களை விட முடியல. காரணம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், ஆனா ஆவியில் பலன் இல்லாதது. ஆவியில பலன் இருந்தா மாம்சம் எழும்பவே செய்யாது. அதுக்குன்னு சொல்லி நம்ம 100% ஆவியில இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நான் 100% ஆவியில வந்தா பாடி வீட்டுல இருக்கும். என்ன பாஸ்டர்ம்பியா பேயம்பியா நீ? அப்ப ஆவியும் மாம்சமும் ரெண்டும் சேர்ந்துதான் வேலை செய்யணும். என்ன இது அடக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டும் வேணும். இதை நம்ம கரண்ட் இருக்குல்ல, வேலை செய்யற எலக்ட்ரிஷியன், பவர் லைனும் எர்த் லைனும் இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்தே தானே போவோம். எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடட்டு பார்ப்ப பீச்சு போயிடும். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவும், பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் இல்லை. ரெண்டு வேலை செய்தாங்க, ரெண்டும் சேரும். ஆனா ரெண்டு பேரும் ஒரே வயர்ல தானே போறிய. இன்னொரு வயர் 2000த்துக்கு ஒரே வயர்ல போங்க சேர்த்து முடிச்சு பாரு. ஆவியும் மாம்சமும் ஒரே பாடிக்குள்ளதான் இருக்கு. ரெண்டு பேரும் சேருங்க, சேர. ஏன்னா இது அடியுங்கும், அது சொல்லுது அடிக்காத பாவம். இது சொல்லும் ஜெபிங்கும், அது சொல்லும் ஐயோ டயர்டா இருக்க படுங்க. அது சொல்லு பாஸ்டிங் இருங்கும், இது சொல்லு நோ உனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்காதுங்க. இந்த ரெண்டுமே இது காணிக்க குடுங்கும். எது? ஆவி. பாவம் இல்ல, ஊழியத்துக்கு உதவி செய்யணுமே, தோத்தர குடுங்கும். அது சொல்லு வேண்டாம், ஒரு குப்பூசுக்குள்ள பைசா இருக்க கொடுக்காதேங்க. அப்ப இது இந்த ரெண்டுமே சேர்ந்துதே இருக்கும், ஆனா சேராது. சில ஆட்கள் இப்படித்தான். இது என்ன பாஸ்டர், நான் 10 வருஷமா இவன் கூட வாழ்றேன், இப்படித்தான் போயிட்டு இருக்கு. சேர்ந்துதான் இருக்கும், ஆனா சேர மாட்டேன். அவள்கிட்ட கட்ட சொல்லுதா என் குழந்தைகளுக்கு வேண்டிதான் இவன் கூட வாழ்றேன், அவங்கிட்ட கட்ட சொல்லுதா இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிதான் இவன் கூட வாழ்றேன். ஆனா ரேஷன் கார்டு சேர்ந்துதான் இருக்கு. அத பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்துதான் இருக்கும், ஆனா சேர மாட்டேன். இப்ப புரியுதா? இப்ப பாரு, எந்த நாட்டுல போனாலும் நம்ம பேசி இப்ப புரியுதில்ல? இதுக்கு மேல ஒரு விளக்கம் வேணுமா? அப்ப ஆவியில் பலனாய் இருக்கிறவனின் மாம்சம் ஆவிக்கு என்ன செய்யும்? கீழ்பட்டிருக்கும். அவன் பரிசுத்தமாய் இருப்பான், பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அப்ப இந்த பகல்வேளை ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியினாலே சரீரத்தின் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவதற்கு உள்ளான மனுஷனின் பலன் தேவை.